திமுறா 3 வருஷத்துக்கு வெளியே வர முடியாது தெரியுமா? ஓகே, நான் தானே உள்ள இருப்பேன். நீங்க ஏன் மாமா ஃபீல் பண்ணுதிய? கால் பண்ணுங்க. கால் தி போலீஸ். மீரா, அவளை உள்ள போ சொல்லு. கால் பண்ண உள்ள போக போறா. பண்ணுங்க, லேட் பண்ணாதீங்க. ஒருவேளை இதுதான் சாக்குன்னு வரதட்சணை கேஸ்ல எல்லாரையும் உள்ள தூக்கி வைக்க பாக்குறாளா? ஏன் சித்தி நிக்கிறீங்க? பாவம் பாக்காதீங்க, தயவு செஞ்சு கால் பண்ணுங்க. பாஸ், உங்க சித்திக்கு தைரியம் இருந்தா, மானம் வெக்கம் சூடு சொரணை இருந்தா கால் பண்ண சொல்லுங்க பாஸ். சீதா, ஏய், நிறுத்துறா. அவ பண்ணது தப்புதான். அதுக்கு போலீஸ்ல புடிச்சு கொடுங்க. அதை விட்டுட்டு அடிக்க போற. சேது, கமிஷனருக்கு கால் பண்ணுங்க. அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. ஏய், என்னடி பெரியவங்கள வயசு வித்தியாசமா பேசுற? வயசு மட்டும் இருந்தா போதுமா? மரியாதை கொடுக்க மத்த சில விஷயங்களும் தேவைப்படுது. உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஏய், ராம். திரும்பவும் அடிக்க வர? அவதான் போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்றாள. அதை விட்டுட்டு சும்மா இருங்க. அவங்க கால் பண்ண மாட்டாங்க. போலீஸுக்கு போனா பல உண்மைகள் வெளியே வரும் பாஸ். நானும் அதத்தே விரும்புதேன். கால் பண்ணுங்க. உங்க சித்தி பண்ண மாட்டாங்க. நீங்களாவது பண்ணுங்க பாஸ். சித்தி, நான் வேணா கால் பண்ணிட்டா? சித்தப்பா, சித்தி ஏன் சைலண்டா இருக்காங்க? மகா, நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். அடிச்சு இழுத்துட்டு போறேன். மகா, எதுக்கு இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஒருவேளை சீதா சொல்ற மாதிரி வேற ஏதாவது இருக்குமோ? அப்போ சீதாவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பாஸ், ஏன் பயப்படுதாகன்னு கேளுங்க. என்னவ பண்றதெல்லாம் பண்ணிட்டு தும்ர வர பேசிட்டு இருக்கா? நீங்களும் மௌனமா இருக்கீங்க. மௌனம் இல்ல, மாட்டி போங்கிற பயம். அண்ணா, என்னன்னு கேளுங்க. மகா, அவசரப்படாத, வேண்டாம். ஏன் இன்னும் நின்னுகிட்டு இருக்கீங்க? பசிக்கலையா? சாப்பிடுவாங்க. போதும். நாங்க சாப்பிட்டோம்ப்பா. ஓ, அஞ்சலி, நீ போய் மது நீ கூட்டிட்டு வா. சரி சித்தி. மது வந்ததும் ராம் பக்கத்துல உட்கார வைக்கணும். ராம் பக்கத்துல ஒரு சேர் காலியா இருக்கணும். அதுல சீதாவை உட்கார சொல்லி மது சொல்லணும். ஒருவேளை சீதா உட்காந்துட்டானா அதுவே வழக்கமாயிடும். அப்புறம் அந்த தையல்காரி நம்ம கூட சரிக்கு சமமா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவா. கண்டிப்பா சீதா உட்கார மாட்டா. அக்கா முன்னால அவமானப்பட விரும்ப மாட்டா. கீழதான் உட்கார்ந்து சாப்பிடுவா. ஆனா மது கிட்ட சரிக்கு சமமா நம்ம கூட உட்கார்ந்து சாப்பிடுறது இல்லைன்னு நம்ம காட்டிக்க கூடாது. அதாவது நம்ம கூட சீதா உட்கார்றதுக்கு நாம அனுமதிக்கலன்னு மதுக்கு தெரியக்கூடாது. மது ராம் கூட உட்கார்ந்ததுனாலதான் சீதா கோவத்துல கீழே போயிட்டான்னு நாம சொல்லணும். ராம் பக்கத்துல மது உட்கார்ந்தது சீதாக்கு பிடிக்கலன்னு மதுவை நாம நம்ப வைக்கணும். தங்கச்சியே நம்மள அசிங்கமா நினைக்கிறான்னு மது ஃபீல் பண்ணணும். அதாவது ஃபீல் பண்ண வைக்கணும். இந்த மாதிரி கிரிமினல் வேலைலாம் நமக்கு கை வந்த கலையாச்சே, பண்ணிடலாம். மகா, ராம் வரா. வாங்க அண்ணி, உட்காருங்க அண்ணி, உட்காருங்க.
ஆ, உட்காரு மது. உட்காரு. உட்காருமா. உட்காருமா. உட்காருங்க. சீதா, மதுவை ராம் பக்கத்துல உட்கார வச்சு பார்த்து ரசிக்கிறாங்க. இல்ல, சீதா கீழே உட்கார்ந்திருக்கா. அர்ச்சனாக்கா, சீதா ஏன் இப்படி இருக்கா? நானும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். மது வந்ததுல இருந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்றா. என்னாச்சு அவளுக்கு? கிரிமினல்களா சீதாவை சேர்ல உட்கார விடக்கூடாது. அது மதுவுக்கும் தெரியக்கூடாது. என்னமோ நடிக்கிறாங்க. அவ ஏதோ தப்பா நினைக்கிறா போல இருக்கு. ராம் பக்கத்துல மது உட்கார்ந்தது பிடிக்கலையோ? எனக்கும் அப்படிதான் தோணுது. எக்ஸ்கியூஸ் மீ, நான் எந்திரிக்கட்டுமா? டேய், டேபிள் மேனர்ஸ் தெரியாதாடா? மது இன்னும் சாப்பிட்டு முடிக்கலல்ல, உட்காரு. பரவாயில்ல, நீங்க போங்க. போகட்டும், விடுங்க. மது என்ன கெஸ்டா தப்பா எடுத்துக்க? ராம், நீங்க போங்க. பரவாயில்ல. மது, ராம் போனதை நீ தப்பா எடுத்துக்காத. ராம் நல்லா சாப்பிடுவான். ஆனா அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியல. சீதா ஜாடையில ஏதோ சொன்னா, அதான் எந்திரிச்சு போயிட்டான். அப்புறம் மது, சீதா கிட்ட நீ எதுவும் கேட்க வேண்டாம், சரியா? அர்ச்சனாக்கா, இனிமே மதுவை ராம் பக்கத்துல எல்லாம் உட்கார வைக்க வேண்டாம். ஆனா இந்த சீதா ஏன் இப்படி இருக்கா? விடுங்கக்கா, பொசசிவ்னஸ் இருக்கதானே செய்யும். அதுக்காக இப்படியா? எல்லாரும் இங்க இருக்கோம், சீதா மட்டும் கீழே உட்கார்ந்து சாப்பிடுறா. அசிங்கமா இல்ல? என்ன நீங்க அப்புறமா பேசலாம்னு சொல்றேன்ல, நீங்க சாப்பிடுங்க. மது, என்னாச்சு? பசி இல்ல, நீங்க சாப்பிடுங்க. எனக்காக நான் எதையுமே மறைக்கல. சத்தியமா எனக்காக நான் எதையுமே யோசிச்சதில்ல சீதா. அம்மா, தாயே, முத்தாரம்மா, ஏமா இப்படி பண்ணத? ஏன் இப்படி பண்ணத? சரி சொல்லு, நான் இதுக்கு இங்க இருக்க கூடாது? அக்கா, இந்த ஒரு முறைக்கா, ஒரே ஒரு முறை காரணம் கேட்காம போயிடுக்கா, பிளீஸ்க்கா. எனக்கு தெரியும் சீதா, எனக்கு காரணம் தெரியும். ராம் பக்கத்துல உட்காந்து நான் சாப்பிட்டது தப்பா? என்னக்கா இது? ஏக்கா இப்படி தப்பு தப்பா பேசுத? நான் அந்த அளவுக்கு கேவலமான பொண்ணா? இனி பார்த்து சொல்லு, நான் அப்படியா? அக்கா, அக்கா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலக்கா. உன்னைய நான் எப்படிக்கா அப்படி தப்பா நினைப்பேன்? மனசு வெறுத்து போச்சு சீதா. அப்பா இல்ல, அம்மா இல்ல, தங்கச்சியும் இல்ல, இனி நேசிச்ச ஒரு பக்கத்துல இல்ல, தனியா நிக்கிற சீதா. இப்ப போனா இப்ப எங்கடி போவ? எங்க போவ?
இடமே இல்ல சீதா. சீதா, சூர்யாவை வெளியில எடுக்க நான் இங்கதான் இருந்தாகணும். என்னை போக சொல்லாத சீதா, போக சொல்லாத. இது பூ வீடுதான். நான் இருக்கிறது தப்புதான். கொஞ்ச நாளைக்கு இருந்துக்கிறேன் சீதா. நான் போய்தான் ஆகணும்னு சொன்னா நான் செத்து போயிடுவேன் சீதா. முத்தரம்மன் சத்தியமா நான் செத்து போயிடுவேன். இது போதும் பாஸ். உங்களுக்காக ஏமாத்தவே உங்க கோவத்தை தொடச்சு வீசிடுவேன். இந்த கோவமும் நல்லதே பாஸ். நீங்க கோவப்பட்டதுக்காக இப்ப நான் கோவப்படல. கோவமும் பாசம் தே பாஸ். ஐ லவ் யூ பாஸ். ஐ லவ் யூ. சாரி, ஏதேதோ பேசி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. உங்களுக்காகவும் சீதாக்காகவும் நான் முத்தாரம்மன் கோவிலுக்கு போய் வேண்டிக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. இங்க வரதுக்கு முன்னாடி மனசுல ஏதோ ஒரு பாரம் இருந்த மாதிரி ஃபீலா இருந்தது. இப்போ அது இல்ல. அதெல்லாம் ஒண்ணு அப்ப சரி. இதோ வந்துட்டாங்களே. ராம், மது, சொல்லாம எங்க போனீங்க? மதுவை கல்லறையை காட்டலான்னு கூட்டிட்டு போனேன். ஓ, நல்லதுதான். அவ ஆசீர்வாதமும் மதுவுக்கு வேணும்ல. அண்ணே, லாயரையும் நார்காட்டிக்ஸ் இன்ஸ்பெக்டரையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு மகா அப்படியே ஸ்ட்ரைட்டா சூர்யா வேலை பார்த்த கம்பெனிக்கு வரதா சொல்லிட்டாங்க. எதுக்கு சித்தப்பா? ராம், சூர்யாவை வெளியே கொண்டு வரணும். சூர்யா தப்பு பண்ணலைங்கிறத நிரூபிச்சு அவனை வெளியே கொண்டு வரணும். அதுக்குதான் மகா இப்படி போராடிட்டு இருக்கா. லாயரும் போலீஸ் ஆபீசரும் என்ன பண்ணுவாங்க? மகா என்ன சொல்லிருக்காளோ அதை தான் பண்ணுவாங்க. கண்டிப்பா நல்லது பண்ண மாட்டாங்க. ஹலோ, என்ன சொன்னீங்க? நானா? நான் என்ன சொன்னேன்? என்ன பண்ணுவீங்களோ யார கூப்பிடுவீங்களோ தெரியாது. மது கண்கலங்க கூடாது, அத பாத்துக்கோங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி நடிக்கிறாங்க? ஏய் சுபாஷ், போலாண்டா, டைம் ஆச்சு. கம்பெனிக்கு ஏன் போகணும்? சூர்யாவை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும்ல. அப்பதானே கான்பிடென்ட்டா கேஸ் நடத்த முடியும். என்ன தெரிஞ்சுக்கணும்? சூர்யா தப்பானவன் இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆனா கேஸ் நடத்துற லாயருக்கு தெரியணும்ல. அப்பதானே நல்லது. கோர்ட்ல பெயில் மூவ் பண்ண ஃபார்மலா விசாரிப்பாங்க மது. எங்க போகணும்? என்ன தெரிஞ்சுக்கணும்? மது எதுக்கு உங்க கூட வரணும்? மீரா, கொஞ்சம் பேசாம போறியா? நாங்களும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? போலீஸ் ஆபீசர், லாயர் என்ன தெரிஞ்சுப்பாங்க? இந்த கேஸுக்கும் ஓனருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மது என்ன தெரிஞ்சுக்கணும்? மதுவை இங்கே விட்டுட்டு போங்க. இத பார் மீரா, சூர்யா தப்பு பண்ணலன்னு லாயருக்கு நம்பிக்கை வந்தாதான் கேஸ எடுப்பாராம். மதுவுக்கும் தெரிஞ்சாதான் அவ மனசும் ஆறும். இல்லனா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருப்பா. மீராக்கா, ப்ளீஸ் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. நல்லது பண்றதுக்காக தானே சித்தி ட்ரை பண்றாங்க. எதுக்கு கொஸ்டின் பண்றீங்க? இவ எப்பவும் இப்படிதான். நீ கண்டுக்காத ராம். அண்ணே, நம்ம போலாண்ணே. ஆமா, நீங்க மதுவை கூட்டிட்டு போங்க. அங்க வேற மகா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. சீதா வந்ததுக்கு அப்புறம் போலாம். எதுக்கு எதுக்கு இப்ப சீதா வரணும்? மீரா ஆண்டி, ஏன் இப்படி இருக்கீங்க? சூர்யா பத்தி தெரிஞ்சுக்கிட்டா கான்பிடென்ட்டா கேஸ டீல் பண்ணுவாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? மதுவை கடத்திட்டு போற மாதிரியே பேசுறீங்க. உனக்கு தெரியாது ராம், ஏதோ தப்பா இருக்கு. நீயும் சீதாவும் சேர்ந்து சூர்யாவை ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வரீங்களா? உங்களால முடியுமா? ஓனரை பார்த்து என்ன பேசுவீங்க? என்ன தெரிஞ்சுப்பீங்க? மீரா, முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணாத. அவர் மூலமா தானே சூர்யாவை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஆமா, சூர்யா தப்பு பண்ற கேரக்டர் இல்லக்கா. லாயர் திருப்திக்காக வேணா விசாரிக்கலாம். என்னமோ பண்ணட்டும். சீதா வந்ததுக்கு அப்புறம் போலாமே. தேவையில்ல. அப்பா, நீங்க கூட்டிட்டு போங்க. நானும் வரட்டுமா? நீ எதுக்கு?
ஏதாவது எக்க தப்பா பேசி சூர்யாவை மாட்டி விடவா? எங்கேயே இரு. மாமா நீங்க போக வேண்டாம், வீட்லயே இருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. அப்பா நீங்க கூட்டிட்டு போங்க. வாமா. மாமா போய் வேற வேலை இருந்தா பாருங்க. மீரா, நீ எதிர்த்து போட்டி போடுறது மகா கிட்ட. மகாங்கிற மகாலட்சுமிய நீ ஒன்னும் பண்ண முடியாது. அக்கா, எங்கக்கா போன? உன்னைய எங்க கூட்டிட்டு போனாங்க? சொல்லுக்கா. அக்காவை எங்க கூட்டிட்டு போனீங்க? என்ன நடந்துச்சு? ஏன் அக்கா இப்படி இருக்காங்க? உன்னையும் சம்பந்தியும் தப்பா நினைச்சதுக்கு எங்களை மன்னிச்சிடுமா. சீதா, உண்மை தெரியாம நாங்க தப்பா பேசிட்டோம், எங்களை மன்னிச்சிரு. என்னாச்சு சித்தி? சூர்யாவோட ஓனரை போய் பார்த்தோம். சூர்யா வேலைக்கு வந்து 1 மாசம் கூட ஆகல. நான் எப்படி 2 லட்சத்தை கொடுப்பேன்? உங்ககிட்ட போய் சொல்லிருக்காமா? நல்லவன் நம்பிதான் வீட்டை கொடுத்தேன், தப்பா போச்சு. இப்போ என்ன செய்யறதுனே தெரியல. சீதா மேல கோவப்பட்டது தப்புதான். பண தேவைக்காக தான் சூர்யா ட்ரக்ஸ் வித்திருக்கான். சூர்யா தான் ட்ரக்ஸ் கடத்திருக்கான். பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டான். பாஸ், இவங்க சொல்றத நம்பாதீங்க பாஸ். சூர்யா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க, பண்ணவும் மாட்டாங்க. அவர் பாவம் இல்லையா? நடக்க முடியாத ஆளு. அப்படியா? அப்ப உன்னோட ஒரு காலை கொடுத்து ஹெல்ப் பண்ண. சீதா, மது ரொம்ப அப்செட் ஆயிட்டா. பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்த. அக்கா, என்னைய பாருக்கா, என்னைய பாருன்னு சொல்லுதம்ல. சீதா, சூர்யா ரொம்ப மோசமானவர். நீ நினைக்கிற மாதிரி அவர் நல்லவர் கிடையாது. பணத்துக்காக அவர் கொலை கூட பண்ணுவாரு. ட்ரக்ஸை யாரு வச்சதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அநியாயமா சூர்யா மேல பழிய போடாதீங்க. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்க. சீதா, இவ்வளவு சொல்றாங்கல்ல, இப்போ உனக்கு நம்பிக்கை வரலையா? ச்சே. ஆமா, நேர்மையான போலீஸ்காரன் மகளால அதை எப்படி தாங்க முடியும்? ட்ரக்ஸ கடத்தினவன எப்படிமா மது புருஷனா ஏத்துக்குவா? சீதா, மது ரொம்ப மனசொடிஞ்சு போயிருக்காமா. அவளை எப்படியாவது நீதான் கொஞ்சம் தேத்தி விடணும். சீக்கிரத்திலேயே டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணிடலாம். அதெல்லாம் மகா பக்காவா பாத்துக்குவா, லீகலா பிரிச்சிருவா. யூ டோன்ட் வரி. நீ பேசாம மதுவை கூட்டிக்கிட்டு இங்க இருக்க வேண்டாம், ஊருக்கு போயிடு. மது இருக்கட்டும், அவ இங்கதான் இருப்பான். நீ வேணா போயிடு. கார் வேணா ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுமா? எங்க கார் வேணா ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாமா? பண்ணு. நான் சீதா, நீங்க சீதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. சீதா இருக்கிற வரைக்கும் நீங்க நினைக்கிறது நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். நடந்து முடிஞ்சு போச்சு சீதா. உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ என்னதான் சொன்னாலும் அழுது புரண்டாலும் மது நம்ப மாட்டா. நீ தேவையில்லாம முயற்சி பண்ணாத, ஒண்ணும் நடக்காது. மது சூர்யாவை பிரிச்சாச்சு. நீ சேர்க்கவும் முடியாது, சேரவும் மாட்டாங்க. அடுத்து உன்னையும் ராமையும் பிரிக்கிறது தான் என்னோட டார்கெட். கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும். அப்புறம் போகும்போது
அந்த பழைய தையல் மிஷின் இருக்குல்ல அதையும் எடுத்துட்டு போயிடு. சும்மா டொரு டொரு டொருன்னு சத்தம் காது கிழியுது. இப்ப தெரியுதா, நான் நினைச்சா நடத்தி காட்டுவேன். நான் மகாலட்சுமி. செத்து போன உன் அக்கா மேல சத்தியமா சொல்லுதேன், மதுவ சூர்யா கூட நான் சேர்த்து வைப்பேன். மீராக்காவ சத்தியனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். உன்னைய சுத்தி நிக்கிற இந்த கூறு கெட்ட கும்பல ஒன்னா பிரிச்சு உன்னை தனி மரமாக்கு. தொட்டதுக்கெல்லாம் நாந்தேன்னு சொல்லுதல, நீ தனியாளா நிப்ப. அது சீக்கிரமே நடக்கும். பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். பார்க்கலாம் இல்ல, உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். ஏய், நடக்காததெல்லாம் நீ சொன்னேல்ல, இப்ப நடக்க போறத நான் சொல்றேன், கேட்டுக்கோ. ராம் கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு மதுவ கல்யாணம் பண்ணி வச்சு காட்டுறேன். முடிஞ்சா தடுத்து பாருடி. நடக்காதத நான் எப்படி தடுக்கிறது? ஏய், மகாவை எதிர்த்துட்டு எப்படி இந்த வீட்டுல இருப்ப நீ? இப்ப நினைச்சா கூட உன்னை எடுத்துட்டு போய் வெளியே தள்ளி கேட்ட மூடிடுவேன். நாளை ராம பார்க்க கூட முடியாது. போனா போகுதுன்னு உன்னை விட்டு வச்சிருக்கோம். மகா, இப்ப சொல்லு, இவள வெளியில அனுப்பிடலாம். சொல்லு மகா, சொல்லு. உன் ரசிகர்களுக்கு கொஞ்சம் விவரமா சொல்லு. சீதா வீட்டை விட்டு போனா அடுத்த நிமிஷம் மதுவும் போயிருவா. முட்டாள்தனமா சீதாவை அனுப்பிராதீங்கன்னு சொல்லு. ஹே வாத்தியா கோஷ்டிங்களா, சிக்கல் இல்லன்னா இத்தனை நாளும் உங்க மகா என்ன வச்சிருப்பாங்களா? சீதா அவங்களுக்கு வேண்டாம். ஆனா மதுவ ராமுக்கு கல்யாணம் பண்ணணும்னா மதுமிதா இங்கன இருக்கணும். மதுமிதா இருக்கணும்னா சீதாவும் இங்கன இருக்கணும். அதுதான் உங்க கிரிமினல் தலைவி மகாலட்சுமியோட கணக்கு. உங்க கணக்கு எனக்கு தெரியும். உங்களை எப்படி காலி பண்றதுன்னு எனக்கு தெரியும். மகா, அப்ப சூர்யா வீட்டுல ட்ரக் வச்சது நீதானா? ஏய், இதுக்கு அடார? ஹலோ, இதுக்கு அடார? நான் தூங்கணும் சீதா, டார்ச்சர் பண்ணாத. திட்டாதீங்க பாஸ். திட்னா நான் ரொம்ப அழுவேன். அது வேறயா? சரி, இதுக்கு அழுது டிஸ்டர்ப் பண்ற? நான் அழுதா உங்களுக்கு என்ன? நீங்க தூங்குங்க, நல்லா தூங்குங்க. நீ இப்படி ஒப்பாரி வச்சு அழுதா நான் எப்படி தூங்குறது? நல்லா போத்திக்கிட்டு தூங்குங்க, தூங்குங்க. இந்த வீட்ல நான் அழ கூட எனக்கு ரைட்ஸ் இல்லையா? நான் என்ன உங்களுக்கு அடிமையா? நல்லா அழு, விடிய விடிய அழு. நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். பாஸ் 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 பாஸ், இருங்க 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 பாஸ். உன்னை நேசிக்கிறவங்கள நீயும் நேசிச்சா அது கடமை. உன்னை வெறுக்கிறவங்களையும் நீ சேர்த்து நேசிச்சா அது பிரதிபலன் இல்லாத அன்பு. சீதா, இந்த வாசகம் உனக்கு யார் சொன்னது? இந்த மனுஷனை ஏமாத்துறது ரொம்ப சுலபம். இவ்ளோ ஆர்வமா கேக்குறாங்க. சீதா, ப்ளீஸ் சொல்லு.
உனக்கு யார் சொன்னது? அதான் பாஸ், எனக்கும் ஒண்ணும் தெரியல. தெரியாதா? பாஸ், நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேனா கதவு தானா திறந்துச்சு. அப்போ நீ தாப்பா போடலையா? பாஸ், சொல்லும் போது குறுக்க குறுக்க பேசாதீய. நான் 2 தடவை சொல்ல முடியாது. சரி சரி சொல்லு. நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன், கதவு தானா திறந்துச்சு. ஒரு அம்மா அழகா இருந்தாங்க, அப்படியே உள்ள வந்தாங்க. நான் அவங்களையே பாத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா அவங்க உங்களை பார்த்தாங்க. ரொம்ப நேரம் உங்களையே பாத்துக்கிட்டு நின்னாங்க பாஸ். கடைசியாதே என்ன பார்த்தாங்க. என்ன பார்த்து லேசா சிரிச்சாங்க. அவங்க சிரிப்புல அப்படி ஒரு தெய்வீகம் அம்புட்டு இருந்துச்சு. பார்வையில ரொம்ப அன்பு இருந்துச்சு. அந்த முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. அவங்களுக்கே விருப்பம் இல்ல, நான் எப்படிக்கா வர்றது? நீங்க ஒரு முறை கூப்பிட்டு தான் பாருங்களேன். இல்ல மது, பல தடவை கூப்பிட்டாச்சு. அவதான் முடியாதுன்னு கீழே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காளே, நாம என்ன பண்ண முடியும்? நீங்க கூப்பிட்டு நான் மதிக்காம இருந்தா தப்புதான், என்ன மன்னிச்சுக்கோங்க. இதுக்கு மேலயும் உங்க பேச்ச கேட்காம இருந்தா அது இன்னும் தப்பாயிரும். இனிமே உங்க பேச்ச கேட்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இது சத்தியம். அர்ச்சனா ஹாப்பியா இருக்காங்க. இனிமே சீதா இங்கதான் உட்கார்ந்து சாப்பிடணும்னு சொல்லுங்க. இது பாரு மது, நீ போன பிறகு கீழே உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவா. சீதா வருத்தப்படுறாங்கல்ல, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? இனிமே கீழே எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட கூடாது. இங்க பாருங்க, இவங்க மேல சத்தியமா நான் சொல்லுதேன், இனிமே அங்கன கீழே உட்கார்ந்து நான் சாப்பிடவே மாட்டேன். அப்படி பண்ணா இவங்க உயிருக்கு தான் ஆபத்தாயிரும். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். இப்போ ஓகேவா? சந்தோஷமா? ஐயா ஒண்ணே இல்லையா, இதுக்குதான் அக்யூஸ்ட் கிட்ட பேச வேணாம்னு சொன்னேன். சார் சார், அவங்க மேல தப்பு இல்ல சார், அவங்க தப்பானவங்க இல்ல சார். டேய், என்ன நீ சர்டிபிகேட் தரியா? மரியாதை கெட்டு சரியா போயிருங்க. மதோ, இனிமேல் நீ என்ன பார்க்க வந்தீங்க கொன்றுவேன். சரியா ஓ சூர்யா, இதுதான் நான் பாக்குறது கடைசி. இனிமே உன் முகத்துல முழிக்க மாட்டேன். நீ நம்பி வந்ததுக்கு நீ பண்ணதெல்லாம் போதும். அதுக்கு பணம் வேணும். மதுவோட சந்தோஷத்தை மட்டும் யோசிச்ச சூர்யா பணம் சம்பாதிக்கிற வழிய பத்தி யோசிக்க தப்பு கூட பண்ணிருக்கலாம். அப்போ சூர்யாவுக்கு மது மேல இருக்கிற காதல் தான் காரணமா? சூர்யா பண்ணது தப்புதான், ஆனா தப்புக்கு முழுக்க காரணம் நீ. நானா? ஆமா, நீனா உன் மேல இருக்கிற காதல். எந்த அளவுக்கு உன்னை காதலிச்சிருந்தா இப்படி ஒரு காரியத்தை துணிஞ்சு செஞ்சிருப்பாரு? அன்பு எதையும் செய்ய வைக்கும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். சூர்யா தப்பு பண்ணதுக்கு ரீசன் உங்க அப்பா.
தப்புன்னு தெரிஞ்சும் செய்ய துணிஞ்சதுக்கு ரீசனே உன்னோட காதல் தான். இதுல சூர்யா தப்பு என்ன இருக்கு? சொல்ல போனா முதல் குற்றவாளி நீங்க 2 பேரும் தான். சூர்யா இஸ் இன்னசென்ட். அப்போ சூர்யா தப்பு பண்ணலையா? தற்கொலை பண்ணிக்கிறது தப்புதான், ஆனா தற்கொலைக்கு தூண்டுறவங்க தான் பெரிய குற்றவாளி. அப்படியா? சூர்யா பாவம் இல்ல. மது, ஒரு அப்பாவிய தண்டிக்கிறத எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? இப்ப என்ன பண்ணலாம்? போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல சரண்டர் பண்ணிடுவாங்களே. மகா, சூர்யாவை பத்தி மது புரிஞ்சுக்கிட்டா அவளுக்கு நீதான் ஒரு வழி சொல்லணும். இப்ப என்ன பண்ணலாம்? ஒரே வழிதான் இருக்கு. சூர்யா தவற ஒத்துக்கணும், கோர்ட்ல மன்னிப்பு கேட்கணும். ஒத்துக்கிட்ட விட்டுருவாங்களா? விட்டுருவாங்க மகா, இன்னைக்கே விட்டுருவாங்களா? குற்றத்தை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டா குறைஞ்சபட்சம் தண்டனை கொடுப்பாங்க. அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு விடுதலையாகி மதுவும் சூர்யாவும் நிம்மதியா சந்தோஷமா வாழலாம். அப்பாடா, அப்ப சூர்யாவுக்கு யார் சொல்றது? அது மது தான் சொல்லணும். மது சொன்னா மட்டும்தான் சூர்யா கேட்பாரு. இதுக்கு முன்னால இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிருக்காங்களா? கெட்ட பழக்கம் ஏதாவது இருந்திருக்கா? அக்கா, வாய திறந்து சொல்லுக்கா. சூர்யா பண்ணல, ஆனா எல்லாத்துக்கும் மகாலட்சுமி தான் காரணம்னு சொல்றியா? இல்லன்னு சொல்லுதியா? நீ பயப்படாத சீதா, நாளையில இருந்து நான் இருக்க மாட்டேன், போயிடலான்னு முடிவு பண்ணிட்டு. அக்கா, என்னக்கா எங்க போவ? எங்கன்னா எங்க இருந்து வந்தனோ அங்கதான். அக்கா, அக்கா, உன்னை இங்க இருந்து போயிருன்னு சொல்லல, அப்படி நான் சொல்லவும் மாட்டேன். அக்கா, உன்னையும் என்னையும் சுத்தி நிறைய சூழ்ச்சி நடக்குதுக்கா. அந்த சூழ்ச்சியில தான் சூர்யா மாட்டிக்கிட்டாங்க. சூர்யா ரொம்ப நல்லவருக்கா, தப்பானவங்களா இல்ல. எனக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டாம், நான் போயிடுறேன் சீதா. நீ அது நிம்மதியாரு. எங்க போவக்கா? சூர்யா வீட்டுக்கா இல்ல நம்ம வீட்டுக்கா? திரும்ப முடியாத இடத்துக்கு. நான் உயிரோட இருந்தாதான் உனக்கு பிரச்சனை. உங்க எல்லாரையும் விட்டுட்டு போறேன். சில விஷயங்களை நீ புரிஞ்சுக்கிட்டா போதும், எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். ஒண்ணு மட்டும் திரும்ப திரும்ப சொல்லுதேன், சூர்யா கெட்ட மனுஷன் இல்ல. உனக்கு புரியாது சீதா, உன்னால புரிஞ்சுக்கவும் முடியாது. எனக்கு இப்படி ஒரு நிலைமையும் வந்திருக்க கூடாது. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு தடவை நம்ம போனை டெஸ்ட் பண்ணிடலாமா? கொடுங்க. இந்தாங்க, எடுங்க. ஹலோ ஹலோ மீராக்கா, கேக்குதா? கேக்குதா? கேக்குது கேக்குது. ஹலோ கேக்குதா? கேக்குது. ஹலோ கேக்குதா? ஹலோ. ஓகே. அங்கிள், அப்புறம் பேசாமலாம் இருக்க கூடாது. கால் கட் ஆயிடுச்சா இல்லையான்னு பாத்துக்கணும். சைலண்டா இருக்காம ஏதாவது பாட்டு பாடுங்க. கால் கட்டாச்சா இல்லையான்னு அப்பதான் எங்களுக்கு தெரியும். சீதா, என்ன பாட்டு பாடணும்? ஹலோ, ஏதாவது தெரிஞ்சதை பாடுங்க. ஊத்திக்கிட்டு கடிச்சுக்கவா, கடிச்சுக்கிட்டு ஊத்திக்கவா. இது ஐயோ முத்தாரம்மா, நீ இதே என்ன காப்பாத்தணும். ஏன் சீதா, இதெல்லாம் ஒத்து வருமா? ப்ளீஸ் அங்கிள், சொதப்பிராதிய. வெற்றியோட திரும்பி வர. குடிச்சு மயங்கி விழாம இருந்தா சரி. அங்கிள், சொதப்பிராம பண்ணுங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். யூ டோன்ட் வரிமா, ஐ கண்ட்ரோல் மை செல்ஃப்.
ஆ, ஓகே பாய். ஆ, ஆ. வாங்க போலாம்.